இம்பீரியல் தீவுக்கு போற வழி ஒரு வழியா கண்டுபிடிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல இந்த சின்னவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. தீவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஷோவா அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் தீவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு இவங்கள யாருக்குமே தெரியாது. இதான் ட்ராக்கோட முடிவா? ஆமா, இதுதான். உங்களுடைய திறமைகளை நான் ரொம்பவே பாராட்டுறேன். உங்களுடைய திறமைகளை வச்சு எதிரிங்க எவ்வளவு ஆபத்தானவங்களா இருந்தாலும் அவங்கள கண்டிப்பா நீங்க வீழ்த்த முடியும்னு நான் நம்புறேன். நீங்க பார்க்கறது தான் இம்பீரியல் தீவு. இப்ப எனக்கு நல்லா தெரியுது, அதுதான் இம்பீரியல் தீவா? ஆமா, அதேதான். சாதாரண மக்களுடைய கண்களுக்கு புலப்படாம ரகசியமா மறைக்க வைக்கப்பட்டிருக்க. யாரெல்லாம் இந்த குகை வழியா வராங்களோ அவங்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் இந்த இம்பீரியல் தீவு தெரியும். The gathering of all Itajan bikes. போலாம் வாங்க. போலாம். இம்பீரியல் தீவு நண்பர்களே, தயாரா இருங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம். சரியா சொன்னேன். நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்தா அந்த கியோஷி ஷீடோ, அதாவது டீம் எக்ஸோடைய தலைவன் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல, கூடிய சீக்கிரத்துல அந்த பயங்கரமான எதிரிகளை நம்ம சந்திக்க போறோம். இம்பீரியல் எக்ஸை இருள்கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காகவும் அமைதியை அங்க நிலநாட்டுறதுக்காகவும் நாம இப்ப இந்த போர்ல ஈடுபடுறோம். மக்கோட்டோ, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அண்ணனை நான் ஹிடன் பேட்டில தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவன் நிச்சயம் பழையபடி மாறிடுவான். ஆமா அர்த்தர், நம்ம எதுக்காக காட்டு வழியா போனோம்? அங்க போறதுக்கு வேற வழி எதுவுமே இல்லையா என்ன? அதுவும் அங்க கூட ஒரு ரோடு தெரியுது. பாதுகாப்பு இங்க ரொம்ப பலமா பண்ணிருக்காங்க. கண்ணுக்கு தெரியுற ரோட்ல நம்ம போனா கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட மாட்டிப்போம். போன தடவை இந்த மாதிரி தான் போய் நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். இங்க யாரெல்லாம் கண்காணிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் எக்ஸ் டவருக்காக பாதுகாப்பு பணியில இருந்தவங்க தான். இன்னும் சொல்லணும்னா இங்க பாதுகாப்புக்கு இருக்கிறவங்கள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்களா? ஆமா, அதனால தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம இந்த காட்டு வழியாவே போலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் டீம் எக்ஸ் உடைய ஹெட் குவார்டர்ஸ். அது இம்பீரியல் மாளிகை. அந்த மாளிகையில தான் எங்க அண்ணன் இருக்கானா? இங்க பாருங்க, யாருமே வழியில இல்ல. ஆர்த்தர், இது ஒரு செம்ம சான்ஸ். நம்ம உடனே அங்க போலாம் வாங்க. எனக்கும் சரின்னு தான் தோணுது. வாங்க இப்பயே போலாம். என்ன நடந்தாலும் சரி, நாம 3 பேரும் அந்த கியோஷி ஷீடோவை காப்பாத்தி டார்க் எம்பளத்தின் பிடியிலிருந்து நம்ம காப்பாத்துவோம். இவங்க தான் இம்பீரியல் நைட் ரைடர்ஸ். இவ்வளவு நேரம் இவங்க ஒளிஞ்சிட்டா இருந்தாங்களா? இவங்க எல்லாரையும் தூள் தூளாக்கு. நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும்.
ஷோக்காக தான் இவங்க இத்தனை நாளா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவன் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். முதல்ல இந்த கும்பலும் என் மேல இருந்து எடுங்க. அது வந்து யாபு கோயே எங்க வழியில குறுக்கிடாதீங்க. அதையும் இப்ப நான் பாக்குறேன். சூறாவளி புயலும் அதிவேக காற்றும் உருவாகட்டும். இந்த தாக்குதல்ல இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. உனக்கு ஒண்ணு அகிலேஷோ? நான் நல்லா இருக்கேன். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. உங்க 2 பேரையும் நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க மட்டும் இங்க வரலப்பா. ஐயமோ கக்கேரு ஹோசிகே வந்துட்டீங்களா? ஏய் ஷோ, இப்போதைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனா இன்னும் நிறைய தாக்குதல் நடக்கும். அதனால இப்ப திரும்பி வந்துருங்க. அவனை பிடிச்சோம் கொண்டு வர முடியல, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுங்க. இது கூட ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். அவங்க குழுக்குள்ள நிச்சயமா ஒரு பிளவு உண்டாகும்னு எனக்கு தெரியும். அப்படி உண்டாகும் போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஷோவோட பிளாட்டினத்தை நாம கைப்பற்றணும். என்னது, டைகா மட்டும் உங்க கூட வரலையா? மிஸ் யூகி தான் சொன்னாங்க, எக்ஸிட்டிய பாதுகாக்கிறதுக்கு அங்க யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணுமா. அவங்க சொல்றது சரிதானே? சரிதான். நாம இங்க நிறைய பேர் இருக்கோம். அதனால மாளிகையை நம்ம எப்படியும் பிடிச்சிடலாம். என்ன அமைதியா ஓய்வு எடுத்துட்டு இருக்கியா? என்ன விஷயம் கோவே? இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ கூட உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அதனால நீ எங்க இருந்தாலும் உன் மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா சொல்ற? நீ என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்க. ஆனா நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கேன்னு எப்பவும் சொன்னதே இல்ல. நாங்க உங்க கூட சேர்ந்து எல்லாரும் பல வேலை செஞ்சிருக்கோம் இல்லையா? அப்பெல்லாம் நாம எல்லாம் ஒன்னா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா அதே இருந்தோம். மாதிரி இப்பவும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவா வேலை செய்வோம். என்ன சொன்ன? எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? உனக்கு என்னாச்சு? இந்த நேரத்துல எதுக்காக தேவையில்லாம சண்டை போடுற? நாம எல்லாரும் இந்த நேரத்துல ஒத்துமையா இல்லைன்னா டீம் எக்ஸ நம்ம தோக்கடிக்க முடியாது. நீ சொல்றதும் சரிதான். நீ எதுக்கு இப்படி சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னுடைய அன்பான அண்ணன் தானே டீம் எக்ஸோட தலைவன். அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களோட ஒத்துமையா இருக்க முடியலனா உன்னால நிச்சயமா எதிரிங்களை எதிர்த்து போராட முடியாது காபு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும் தனியா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறியா? சரி, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் புரியுது. மக்கோடோ, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. எனக்கு தெரியும், அந்த காபு எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான். இல்ல இல்ல, இந்த டார்க் எம்பளம் என்ன ரொம்ப நாளைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்க. இதுதான் கடைசியா இருக்கணும். என்னோட சுய நினைவு வந்த உடனே நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். அப்பவாவது நான் நானா இருக்கணும். அந்த இம்பீரியல் மாளிகைய நாளைக்கு காலையில தாக்குவோம். நான் வானத்துல இருந்து எடுத்த போட்டோவை எல்லாத்தையும் நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தேன். அந்த மாளிகைக்கு போறதுக்கு 5 ரோடுகள் இருக்கிறது தெரிஞ்சது. இருக்கிற 5 ரூட்ல நான் 2 முயற்சி பண்ணிட்டேன். ஆனா எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. ஆனா நமக்கு தான் இப்ப 3 ரோடு மிச்சம் இருக்குதே. அதே சமயம் அந்த ரோட்ல நம்ம வராம இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது தடை பண்ணி வச்சிருப்பாங்களே. அதுக்கு தான் நான் ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். நாம 3 குழுவா பிரிஞ்சு ஒரே நேரத்துல இம்பீரியர் மாளிகைக்குள்ள போவோம்.
இன்னும் ஒரே நேரத்துலயா? அதுல ஒருவேளை ஒரு குழு தோத்துட்டா கூட மத்த 2 பேரும் மாளிகைக்கு போலாம். இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னா நம்ம எதிரிங்களை சிதறடிக்க போறோம், அப்படிதானே? உண்மையிலேயே இது மிகப்பெரிய திட்டம் மிஸ் யூகி. நான் ரெடி. இம்பீரியல் மாளிகைக்கு போறதுக்கான வழியை நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப நம்ம பிரிஞ்சு போலாம். ஷோவும் மக்கோடவும் குரூப் ஏல இருக்கட்டும். குரூப் பில காபுவும் ஆத்துரும் இருக்கட்டும். அப்புறம் குரூப் சில ஹோவேவும் ஐஎம்ஓவும் இருக்கட்டும். எக்ஸிட்டியோட எதிர்காலத்தை இந்த போர் தான் நிர்ணயிக்க போகுது. எக்ஸோன் மக்களையும் காப்பாத்த போகுது. அதனால உங்க பலத்தை முழுமையா வெளிப்படுத்துங்க. ஹேய், இங்க அடிக்காதீங்க, போங்க. இங்க பாருங்க அரசரே, இது உங்களுக்கு சரியா வருமா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. நான் யாரு கூடவும் தூங்கிக்கிட்டு போய் இந்த போராட்டத்துல ஈடுபட விரும்பல. என்னோட சொந்த வழியில தான் நான் இதை செய்ய போறேன். இப்ப என் கையில தான் எல்லாமே இருக்கு. என் அண்ணனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். நிச்சயம் நான் உன்னை அதுல இருந்து விடுவிப்பேன். ஆமா கியோச்சி. ஓ, என்ன இது? காபுவும் அவன் கூட இருந்தவங்களையும் காணோம். அவங்க பைக்கையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமா அவங்க யாருடைய உதவியும் இல்லாம இம்பீரியல் மாளிகைக்கு தான் போயிருப்பாங்க. அந்த கேபு தான் வேணுட்டே இப்படி பண்ணிருக்கான். இதோ இருக்கு. ரூட் சீல நான் சரியா போய் சேர்ந்துருவேன். வேண்டாம் அரசரே, தாக்குறதுக்கு மத்தவங்களும் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. மிஸ் யூகியோட கட்டளைக்கு நாம எல்லாரும் அடி பண்ணினோம். நாம இப்படி தனியா போனா நிச்சயமா ஆபத்துல மாட்டிப்போம். வாய மூடுங்க. நீங்களாம் பசங்களா இல்ல பொண்ணுங்களா? நான் சொல்றதை கேளுங்க. இம்பீரியல் எக்ஸ நானே தான் போய் கைப்பற்ற போறேன். அப்படி செஞ்சா தான் எக்ஸோனை மறுபடியும் நானே ஆட்சி செய்வேன். நீ இப்படி செய்வன்னு எனக்கு தெரியும் காபு. கோவினியா, நீ மத்தவங்கள பத்தி யோசிக்காம எப்போதுமே சுயநலமாவே இருக்க. நீ இப்படி செய்யறதுக்கு நான் விட மாட்டேன். உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? உடனே இதை நிறுத்துங்க. எக்ஸோனுடைய வாழ்வும் அழிவும் இந்த போராட்டத்துல மட்டும்தான் இருக்கு. நமக்குள்ள சண்டை போட்டுட்டு அழியறதுக்கு இது நேரம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த சண்டையை நிறுத்துங்க. நல்லா புரியுது. எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் சரியா தான் சொல்லியிருக்கான். இங்க பாருங்க, வழிய விட்டுருங்க. ஓகே, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் ஆகணும்னா நாம 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு ஒரு ரேஸ வச்சுக்கலாம். என்ன, நம்ம 3 பேர் மட்டுமா? சரியா சொன்ன. இம்பீரியல் மாளிகைக்கு யாரு முதல்ல போறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே நேரத்துல உங்க 2 பேரையும் தோக்கடிக்க நான் தயார். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் தயாரா இருக்கேன். அரசரே, நீங்களா? பயப்படாதீங்க. நேத்து ராத்திரி உங்ககிட்ட நான் சொன்னனே, அந்த வேலையை முடிச்சு வச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிட்டோம் அரசரே. அப்படின்னா சரி, நல்ல பசங்க தான். எல்லாரும் கவனிங்க. நீங்க இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டீம் எக்ஸ் எங்க இருந்து தாக்குவாங்கன்னு நமக்கே தெரியாது. உங்க வேலை முடிஞ்சதும் எல்லாரும் இங்க வந்துருங்க. நாம பேஸுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறமா மத்த முடிவுகளை எடுத்துக்கலாம். எக்ஸனோட போலீஸ் கேப்டன் உங்களுக்கு உதவியா இருப்பாரு. நீங்க எல்லாரும் வெற்றியோட திரும்பி வருவீங்கன்னு நம்புறேன். உங்களால நிச்சயமா இது முடியும். நான் ரெடி. வாங்க, இதை ஆரம்பிப்போம்.
உடைக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எப்படியாவது நிரூபிச்சு காட்ட வேண்டியது உன்னோட பொறுப்பு. நேத்து ராத்திரி நீங்க சொன்னதை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன். அப்படின்னா உங்களை அப்புறம் பாக்குறேன். என்ன ஜெயிக்க இங்க உள்ள யாராலையும் முடியாது. எக் ஜோன்ல இருக்கிற ஒருத்தராலையும் முடியாது. ஓ அப்படியா? அதையும் இப்ப பாத்துரலாம். உன்ன மாதிரி ஒரு குட்டி பையன்கிட்ட தோத்துட்டா அப்புறம் என்னுடைய திறமையை என்ன சொல்லுவாங்க? இப்படி புலம்புறத நிறுத்துங்க. எக்ஸ் டவர்ல தோத்து போனவர் தானே நீங்க. அப்பவும் உங்களை ஜெயிச்சேன், இப்பவும் நான் உங்களை தோக்கடிப்பேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறிக்கிட்டு தான் வரேன். இப்ப நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்ட ஒரு ஆளு. இப்ப நீங்க கீழே போறீங்களா? பிளாடி இம்பாக்ட். இப்பவும் அவருக்கு ஒன்றும் ஆகல. இம்பீரியர் மாளிகைக்கு போற முதல் ஆள் நான் அதான் இருக்கணும். என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? ஏதோ வெடிச்சிடுச்சு. அது ஆத்தரம் காபமும் போன வழி. ஒருவேளை இது டீம் எக்ஸோட வேலையா? நான் அங்க போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன். உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? இல்ல எங்களுக்கு ஒன்றும் ஆகல. நாங்க தைரியமா தான் இருக்கோம். நாங்க என்ன பொண்ணுங்களா என்ன? போய் சொல்லாதீங்க. நீங்க தானே அதை செட் பண்ணீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி தப்பெல்லாம் எங்களுக்கு செய்யவே தெரியாது. அது உங்களுக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்க முடியாது போல இருக்கு. மொத்தமா அங்க எத்தனை பாம் செட் பண்ணீங்க? ஒவ்வொரு ரோட்லயும் நாங்க பாம்பு வச்சிருக்கோம். அப்படின்னா ஷோவும் மத்தவங்களும் போன வழி. ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகல. இப்படி நடக்கிறதுக்கு காரணம் காபுவா? ஆர்த்தர், உங்களுக்கு அதிர்ஷ்டமே அடிக்க மாட்டேங்குது. காபு, ஒருவேளை நீதான் அந்த பாம்பை வச்சியா? வாயை மூடிக்கிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாரும் இம்பீரியல் நைட் ரைடர்ஸ். கடைசியா அவங்களையும் பார்த்தாச்சு. வேணா அங்க போகாத. அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. இதோ வருது, வாங்கிக்கோங்க. இதுதான் பிளடி இம்பாக்ட். நீ இப்படி தாக்குவேன்னு எங்களுக்கு தெரியும். உன் கதை முடிய போகுது. அவர் சொன்ன மாதிரி நடந்துடுச்சு. மாஸ்டர் கிட்ட ஒரு அருமையான பையனை அழைச்சிட்டு போறோம். உனக்காக நான் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன். ஷோ யமோட்டோட வழியில இவன் வச்ச பாம்பை எல்லாத்தையும் நாங்க செயலிழக்க வச்சிட்டோம். ஓகேவா? என்ன? அத யார் வச்சது? நம்ம மாளிகையை நெருங்கி வந்துட்டோம் ஷோ. ஆமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஷோ யமாட்டோ, உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு? அண்ணா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. ஷோவும் மொகோட்டோவும் இம்பீரியல் மாளிகையை நோக்கி வந்தப்ப மொகோட்டோவின் அண்ணனும் டீமெக்ஸ் உடைய கேப்டன் கியோஜி ஷீடோ திடீர்னு அவங்க முன்னாடி வந்து நின்னா. அப்ப அவங்களுக்கு என்ன நடந்தது? ஷோவும் அவனுடைய நண்பர்களும் இம்பீரியல் எக்ஸ காப்பாத்துவாங்களா?
ஹேண்டில் பேரை கீழே தள்ளி உடம்ப பின்னுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் ஹேண்டில் பேரை தூக்கி தூக்கி முன்னால ஜம்ப் பண்ணணும். டான்சி அதிவேகமா போகும்போது உங்க உடம்ப நடுவுல வச்சுக்கணும். பெடல் பண்ணும்போது வண்டியை இடது பக்கமும் வலது பக்கமும் திருப்பணும். உங்களால நம்ப முடியுதா? என் அண்ணன் டீம் எக்ஸோட தலைவனா? அவன் எங்க எல்லாரையும் மாளிகைக்குள்ள சிறை வச்சுட்டான். இதெல்லாம் அவன் டார்க் எம்பளத்துக்கிட்ட அடிமையானதுனால. அதுக்கப்புறம் என் அண்ணன் கூட ஷோ ரேஸ் வச்சுக்கிட்டான். ஆனா என் அண்ணனுக்கு யாரோ உதவி செய்யறத அவன் பார்த்தான். ஓ, இப்ப யார் ஜெயிக்க போறாங்க? என் அண்ணனா இல்ல ஷோவா? அடுத்த முறை இடாண்டன் ஜம்ப்ல ஷோவுக்கும் கியூச்சுக்கு போட்டி. இதுதான் உண்மையான ஜம்ப். நெப்டியூன், நீ இப்ப புறப்படு.